Hi friends, welcome to Abhi's Health and Beauty Tips. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா பீட்ரூட்டோட நன்மைகள் தான் உங்க கூட இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இதில் உள்ள யூஸ்ஃபுல் டிப்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பீட்ரூட்டில் அதிகமான நார் சத்து இருக்குது. இது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்து ரத்த அழுத்தத்தையும் இது கண்ட்ரோல் பண்ணுது. இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதனால் இதே சம்மந்தப்பட்ட நோயிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கவும் இது உதவுது. அடுத்து பாடியில் கேன்சர் செல்ஸ் உருவாச்சு அப்படின்னா அதை அழிக்கிறதுக்கும் இது உதவுது. இதில் விட்டமின் சி இருக்குது. இதனால் நம்ம பாடியில் இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ண உதவுது. இதில் அயன் சத்து இருக்குது. இதனால் நம்ம பாடியில் உள்ள ரெட் பிளட் செல்ஸை இது இன்க்ரீஸ் பண்ண உதவுது. நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னா உங்கள் பிளட்டில் உள்ள தேவையில்லாத கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகி உங்கள் பிளட் க்ளீனாக இருக்கும். பீட்ரூட்டில் பொட்டாசியம் இருக்குது. இது நம்மளோட மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ண உதவுது. இதில் நைட்ரேட் இருக்கிறனால நம்ம பாடியை எனர்ஜியாக வச்சுக்க உதவுது. அடுத்து பீட்ரூட் மண்ணுக்குள்ளேருந்து வளர்கிற காய்கறினால் இதில் அதிகமான மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ இது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதில் ஃபைபர் இருக்கிறனால நம்ம பாடியில் உள்ள தேவையில்லாத ஃபேட்ஸ் அண்ட் கொலஸ்ட்ராலை இது ரெடியூஸ் பண்ணுறனால நம்ம பாடி ஸ்லிம்மாக இருக்குது. ஸோ நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகவும் இது உதவுது. இப்போ இந்த ஜூஸ் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்த ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஹாஃப் பீட்ரூட் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு இந்த ஜூஸை வடிகட்டிட்டு நீங்கள் வாரத்தில் 4 நாட்கள் இந்த ஜூஸை குடிச்சிட்டு வந்தீங்கனாலே போதும், நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நான் சொன்ன பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து இது நம்ம ஸ்கின்னுக்கு எவ்வளோ நல்லதுன்னு பார்த்துடலாம். நிறைய பேருக்கு கண்களுக்கு கீழே கருவளையங்கள் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பீட்ரூட் ஜூஸை ஐஸ் ட்ரேயில் ஊற்றிட்டு அந்த ஐஸ் க்யூப்ஸை உங்கள் கண்ணுக்கு கீழே மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் கண்ணுக்கு கீழே உள்ள கருவளையங்கள் எல்லாமே சரியாயிடும். அடுத்து நிறைய பேருக்கு கண்ணுக்கு கீழே சுருக்கங்கள் இருக்கும். ஸோ அவங்க இந்த மெத்தடு நான் இப்போ சொன்னேன் இல்லையா, கண்ணுக்கு கீழே கருவளையங்கள் சரியாக, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கண்ணுக்கு கீழே உள்ள சுருக்கங்களும் சரியாயிடும். அடுத்து நிறையா பேரோட கழுத்து கருப்பாக இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பீட்ரூட் ஜூஸை உங்கள் கழுத்தில் அப்ளை பண்ணிவிட்டு அது காஞ்சோடனே நீங்கள் நார்மல் ஐஸ் க்யூப்ஸை கொண்டு உங்கள் கழுத்தை மசாஜ் பண்ணிவிட்டு வாங்க. இது மாதிரிக்கே பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் கழுத்தில் உள்ள கருமைகள் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரிமூவ் ஆயிரும். உங்கள் ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தயிர் கூட கொஞ்சம் பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிடுங்க. இதனால் உங்கள் ஃபேஸில் உள்ள பிம்பிள்ஸ் அப்புறம் பிம்பிள்ஸால் வந்த தழும்புகளும் சரியாயிரும். இது நம்ம ஃபேஸை க்ளோவாக வச்சுக்கவும் உதவுது. அடுத்து நிறையா பேரோட ஃபேஸ் எண்ணெய் பிசுக்கலாக இருக்கும். ஸோ அவங்க கடலை மாவு கூட கொஞ்சம் பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணி பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிடுங்க. இதனால் உங்கள் ஃபேஸில் உள்ள தேவையில்லாத எண்ணெய் பிசுக்கள் எல்லாமே ரிமூவ் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் டிப்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து என்ன வீடியோ போட அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோஸை அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,